நான் சென்னையிலேருந்து சண்டிகர் போகிறக்காக வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நேற்று இயர்லி மார்னிங் 6:30 வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் நேற்றுக்கு முத நாளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிலேன்ட்டு 11 o'clock வந்து சரி ரீஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே 11 o'clock ரீஷெட்யூல் பண்ணிக்காங்கன்னு 11 o'clock ஒரு 8:30 போல் இங்கே வந்து நேற்று ரீச் ஆனேன். நேற்று இயர்லி மார்னிங் 8:30 நான் இங்கே வந்தேன். ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெக்ஸ்ட் டே 9:30 ஆல்மோஸ்ட் வந்து 1.5 நாள் இருந்திருக்கேன். 1.5 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11:30 போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து அதுலேருந்து 1 hour ஃபர்தராக டிலே ஆகுது அப்படின்னு 12:30 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12:30 அப்புறம் வந்து 12:30 அப்புறம் 3:30, 4:30, 5:30 இந்த மாதிரி எவ்ரி 2 hours வந்து அந்த ஃப்ளைட் வந்து ரீஷெட்யூல் வந்து டைம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க ஸ்டாஃப் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் அது ஒரு இஷ்யூ. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து மினிமலாக தான் இருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜார்னி கிடையாது. நான் ஃப்ரீக்வெண்டாக வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக போயிட்டு இருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி செக்கிங்லையுமே எந்த ஸ்டாஃப்மே கிடையாது. நாங்கள் தான் போய் நிற்கிறோம், நாங்கள் தான் கத்திட்டு இருக்கோம், யாரும் எந்த ரெஸ்பான்சிபிள். ஈவன் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி போலீஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக தான் பேசுகிறாங்க ஒழிய எங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் இருக்கு. இப்போ நார்மல் பீப்புளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நாங்கள் வந்து நேற்று நைட்டு 3 o'clock ஃபைட் பண்ணோம். 3 o'clock ஃபைட் பண்ணிட்டு ஈவினிங் இயர்லி மார்னிங் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டிகோ ஸ்டாஃப் கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஈவன் இன்னைக்கு மார்னிங் 6 மணிக்கு வரைக்கும் கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்ல கடைசி நேரம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணல. பட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் புக் பண்ணேன். நான் சண்டிகர் போக வேண்டியது இன்னைக்கு. இதனால பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஜாப் வந்து பெரிய லாஸ். ஸோ இது என்ன மட்டும் பல பேர் வந்து அஃபிஷியல் ஒர்க்காக போகிறாங்க, அது ஒரு இஷ்யூ. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை ஆல் ஓவர் எல்லா ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஓரியன்டாக இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து எப்படி ஆகுதுன்னா லக்கேஜ் ஓரியன்டாக இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கொடுத்துருவோம். லக்கேஜ் கொடுத்தது வந்து அவங்க வந்து திரும்ப கொடுப்பாங்க. நார்மலாக வந்து ஃப்ளைட்டில் போனோம்னா அவங்க வந்து எந்த லொக்கேஷன் போகிறோமோ அங்கே வந்து லக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளைட்டுமே மூவ் ஆகாதனால மொத்த லக்கேஜும் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வச்சிருக்கனால அவங்க அந்த கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே இப்போ வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய லக்கேஜ்மே நான் வந்து எடுக்கல. நான் வந்து காலைல 6 மணிக்கு வந்து லக்கேஜ் எனக்கு வேணும்னு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். பட் ஆனால் அவங்க வந்து லக்கேஜ் இன்னமும் தரவே இல்லை. நான் இப்போ வந்து ஃபைட் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபைட் பண்ணனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் உங்களுடைய ஹோம் அட்ரஸ்க்கு வந்து கொரியர் போட்டு விட்றேன், இன்னைக்கு ஈவினிங்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 to 9:30 இருக்கு. ஆமாம். ஸோ உள்ள வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1000 பீப்புள்ஸ் மேலே இருப்பாங்க. பயங்கர க்ரௌடாக தான் இருக்கு. பட் ஆனால் இந்த இஷ்யூ வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஃப்ளைட் டிலே இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனால் எனக்கும் அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. பட் ஆனால் நேற்று உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மட்டும் இஷ்யூ வந்து நவம்பர் 1லேருந்து போயிட்டு இருக்குன்றது. பட் ஆனால் இது வந்து எந்த மீடியாவுமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. பட் ஆனால் நேற்றுலேருந்து தான் இது வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் ஃப்ளைட் பண்ணுற போல எல்லாருக்குமே அவேர்னஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து கன்னியூ ஆகும் ஃபர்தராக இன்னொரு 2-3 days. பட் ஆனால் இவங்க வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து இதை வந்து இஷ்யூ வந்து ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க என்ன வந்து கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடையாது. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஃபுட்டு வந்து அவங்க வந்து இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணாங்க. பட் ஆனால் மற்றபடி ஸ்டாஃப் சைடு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் போர்டில் மட்டும் அந்த டைம் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ வந்து 2 மணிக்கு போடுறாங்கன்னா நான் வந்து 2 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 o'clock அப்புறம் திரும்ப 4 o'clock அப்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஏன் அப்டேட் ஆயிடுச்சுன்னு கேட்கறது கூட எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டாஃப் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஒரு ஹோல் நைட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு.